हरिः ओम् ॐ वन्दे सुगवनाधीशं वन्दे स्वर्णाम्बिकां गुहं धेनुतीर्थमहं वन्दे वेदवृक्षं च पिप्पलम् ॐ कल्हारशालिकिनिषेक्षुकचापबाण दन्तप्ररोहकभरः कनकोज्ज्वलाङ्गः आलिङ्गनोद्यतकरः तटिदाभकट्या देव्यादिशतो भयमूर्ध्वगणेश्वरस्ते शिवा திருச்சிற்றம்பலம். தில்லைவாழந்தனதமடியார்க்குமடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையர் பகைக்குமடியேன் இளையான்றன் குடிமாறனடியார்க்குமடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருள்குமடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரமென்றற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தரடிம அமர் நீதி கடியேன் ஆரூரனாரூரிலம்பானு காலேன் ஆரூரனானூரிலம்பானு காலேன். சிவா திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்கள் சிவனடியார்களுக்கு எப்படி உபச்சாரங்கள் செய்து இருந்து வந்தார்கள் அல்லவா, அதே போல் நாமும் சிவனடியார்களுக்கு உபச்சாரங்கள் அனைத்தும் செய்து நமக்கு பின் வருபவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். முதலாவதாக முருகநாயனாரின் பாட்டினை பற்றி காண்போம். தாது சூழங் குழல் மலையாள் தளிர்கை குந்த திருமேனி மீண்டு சூலம் புன்றகற்றை வேடி நம்பர் விரும்புபதி சோதி சூலம் மணிமௌலி சோழர் பொன்னி திருநாட்டு பொது சூலம் தஞ்சோடை பொய்கை சூலம் பூம்புகலூர். சிவா திருச்சிற்றம்பலம். வைகாசி மூலத்தில் முருகநாயனார் இங்கிருக்கும் அனைத்து மாணவர்களுமான என் குருநாதர் பிறந்த குலத்தில் அந்தனர் குலமான அந்த குலத்தில் பிறந்து சிறு வயதிலிருந்து கோவிலிற்கு சென்று இறைவனுக்கு பூக்கள் எப்படி சாத்துகிறார்கள், இறைவனுக்கு என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து வந்தார். அவருடைய இளமை வயது வந்தவுடன் அதிகாலையில் எழுந்து நீராடி மாலைகளை தொடுத்து மாலைகளை தொடுப்பதற்கு முன் தினமும் யோசிப்பாராம், இறைவனுக்கு எப்படி மாலை கட்டினால் குத்தாமல் இருக்கும் என்று யோசித்து அடர்த்தியாக மாலை கட்டி இறைவனுக்கு குத்தாமல் இருப்பதற்காக போற்று வந்தார். அப்படி சில நாட்கள் வாழ்ந்து வந்தார். சில நாட்கள் கழித்து அங்கு நிறைய அடியார்கள் வந்து சென்றனர். அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் ஒரு மடம் எழுப்பினார். அந்த மடத்திற்கு திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் என பல அடியார்கள் வந்து சென்றனர். அப்படி மிகுந்த நட்பு திருஞான சம்பந்தருடன் அப்படி மிகுந்த நட்பு கொண்டிருந்தார். அந்த மண்டபத்தில் தன்னுடைய திருமணத்தை வைத்திருந்தார். அதற்கு திருஞான சம்பந்தரையும் அழைத்திருந்தார். அப்போது திருஞான சம்பந்தர் திருமணத்தை பார்த்துவிட்டு ஒரு பெரும் ஜோதியினை அம்மண்டபத்தில் உருவாக்கினார். பின்பு அனைத்து அடியார்களும் அந்த ஜோதியில் இறைவனிடம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நாயனார் ஓரமாக நின்றார். அப்போது திருஞான சம்பந்தர், இங்கு வாரும், நீங்களும் இந்த ஜோதியில் ஐக்கியமாய் கொள்ளுங்கள் என்றார். முருகநாயனாரும் திருஞான சம்பந்தர் வாக்கிற்கிணங்க ஜோதியில் அடைந்து இறைவனடி சென்றார். இவ்வாறாக நான் கூறியதில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னித்து அருளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹரி